பிரெட் அல்வா. ஃபர்ஸ்ட் 6 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்துக்கிட்டேன். அதை மிக்சர் ஜாரில் 4 கட் பண்ணி போட்டுக்கணும். ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் கீ போட்டுக்கணும். அதில் கேஷ்யூ பாதாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ப்ரௌனிஷ் ஆனதும் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரை கிரேப்ஸ், அதையும் சேம் ப்ரொசீஜரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே பேனில் நம்ம ஃபைன் பண்ண பிரெட் பவுடரை அதே கீழே போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா உங்கள் ரெக்வயர்ட் தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணணும். 1 கப் சுகர் பேனில் அப்படியே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வேணும்னா நீங்கள் இன்னொரு கிளாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நொறுக்குன ஏலக்காய் தூள் லேசாக போட்டுட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு சர்க்கரை கரைகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டு கொதிய விடணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரெட்டை இதில் போட்டுட்டு சுகர் சிரப்பில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். நல்லா ஃபுல்லாக ஒரு டைம் கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 1 கிளாஸ் ஆஃப் மில்க் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா கிளறி விடணும். மிக்ஸ் ஆனதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை ஆட் பண்ணிக்கணும். அதையும் நல்லா கிளறி விட்டுறணும். ஸோ நம்ம எதிர்பார்த்த பிரெட் அல்வா தயார்.